ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே ஜூன் மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை, கிட்டத்தட்ட வருடத்திலே பாதி நாட்களை நாம் கடந்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வருடத்திலே 6 மாதங்களை கடந்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைக்கப் போவதற்கு முன்பதாக இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை, ஆண்டவர் நம்முடைய வழிபாட்டிலே நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை இந்த வழிபாட்டு பாடல்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு துணை செய்யக்கூடியது. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, 6 மாத காலமும் என்னை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா என்று சொல்லி இந்த பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் நமக்கு இதுவரை உதவி செய்திருக்கிறார். எல்ரோயாய் நம்மை கண்டு நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த 6 மாத காலமும் எங்களுடைய பயணத்தில் உதவி செய்த ஆண்டவரே, எங்களை அனுதினமும் கண்டு எங்களை வழிநடத்தின ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த வரிகளை பாடும். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனங்கள் சூழ்ந்த நேரங்கள், சுகவீனங்கள் நம்மை ஆட்கொண்ட நேரங்கள், ஆண்டவர் நமக்கு வைத்தியராய் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கி இருக்கிறது. நம்முடைய குடும்ப மருத்துவராய் நம்மோடு உடன் பயணித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். பலவீன நேரங்களில் பலம் கண்டீர் ஐயா, சுகமானேன் சுகமானேன் நம்பிக்கையோடு கூட பாடுவோம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்முடைய ஆண்டவர் தடைகளை தகர்த்தெறிகின்ற ஆண்டவர். நம் முன்னணியிலே நடந்து சென்று நமக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகின்ற ஆண்டவர். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் நலன் இழந்தவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்கி சுமந்து நம்மை வாக்குத்தத்தங்களினால் தேற்றின ஆண்டவர். தடைகளை உடைத்து நம்மை தள்ளாட விடாமல் பாதுகாத்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். தடைகளை உடைத்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்தீரையா, உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைந்து ஐயா, மனதார நன்றி சொல்வேன். மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவது இந்த வழிபாட்டு நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த அபிஷேகம் நிறைந்த ஆண்டவர் ஆவியானவராய் நம்மத்திலே அசைவாடுகிறார். அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த ஆராதனை பாடலையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மத்திலே நிறைந்திருக்கிறதை உணர்ந்தவர்களாய் நாம் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால்
வறண்ட நிலங்கள் வயல்வெளி ஆகும்படியாய் ஆவியானவர் நமக்கு துணை செய்திருக்கிறார். பல நேரத்தில் நம்முடைய வாழ்வு வறண்டு போயிருக்கிறதை உணரலாம். பல நேரத்தில் நாம் சோர்ந்து போய் பலன் இழந்து போய் ஒரு வறட்சியான சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் பசுமையாய் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்பிக்கையோடு கூட பாடுவோம். நம்முடைய வறண்ட நிலங்களை ஆண்டவர் இன்றைக்கு வயல்வெளியாய் மாற்றுகின்றார். அந்த உணர்வோடு கூட இணைந்து பாடுவோம். வறண்ட நிலங்கள் வயல்வெளி ஆகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் என்னை ஆழ்ந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆழ்ந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. இரண்டாவது சரணத்தை எழுந்து நின்று பாடுவோம். எழுந்து நின்றவர்களாய் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும். நாம் எழுந்து நின்று நம்முடைய உலர்ந்து போன வாழ்க்கை, நம்முடைய உலர்ந்து போன சூழ்நிலை, நம்முடைய காய்ந்து போய் மண்ணுக்கு மண்ணான சூழ்நிலை இன்றைக்கு உயிர் பெறும்படியாய், இன்றைக்கு ஒரு ஜீவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு ஜீவ நீரோடையாய் ஆண்டவர் மாற்றும்படியாய் நம்பிக்கையோடு கூட பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் இன்றைக்கு உயிர் பெறட்டும். சுகவீனமானவர்கள் சுகம் பெறட்டும். பலவீனமானவர்கள் பலன் பெறட்டும். வியாதியோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியாக உன்னுடைய உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கின்ற ஆண்டவர். நம்பிக்கையோடு பாடுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு அற்புத சுகத்தை கட்டளையிடும்படியாய், அற்புத பலத்தை நமக்கு கட்டளையிடும்படியாய் நம்மத்தில கடந்து வந்திருக்கிற ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் ஆவியானவரே. நம்பிக்கையோடு கூட பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் மறுபடியும் பாடுவோமா? உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆழ்ந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்னை ஆழ்ந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அபிஷேகம், இன்றைக்கு ஒரு அபிஷேகம் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை அபிஷேகித்து ஆவியானவரே, ஆவியானவரே கடந்து வாரும் ஐயா. உடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. முன்மாறியும் பின்மாறியும் பொழியும்படியாய் உடைய
அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படும்படியாய் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய மகிமை பிரசனம் இறங்கி வருகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய அபிஷேக தைலம் உங்கள் மீதும் உங்களுடைய சந்ததியின் மீதும் ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்கின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்து உன்னை பலப்படுத்துகிற ஒரு நேரம், உன்னை சுகமாக்குகின்ற ஒரு நேரம், உன்னை சுகமாக்குகின்ற அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்குகின்ற ஒரு நேரம். பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வறண்ட சூழ்நிலையிலே வந்திருக்கலாம், உலர்ந்து போன நிலைமையிலே வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயிரடைய செய்கின்றார். ஆண்டவருடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார். உன்னுடைய உலர்ந்து போன எலும்புகள் இன்றைக்கு உயிர் பெற செய்கின்ற ஆண்டவர் ஆவியானவராய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய அபிஷேக தைலம் இன்றைக்கு நம் மீது முன்மாறியும் பின்மாறியுமாய் ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, ஆவியானவரே, மகிமையின் தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகின்றவரே, அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளிலே திருச்சபையின் மீது இறங்கி வந்தவரே, இன்றைக்கு இந்த மேலவாசல் திருச்சபையிலே உடைய மகிமையின் பிரசன்னம், உடைய ஆவியின் அபிஷேகம் ஆனந்த தைலமாய் ஊற்றப்படுவதற்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. அவருடைய அபிஷேக தைலத்தை நாம் பெற்றுக்கொண்டு பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் உடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். அவர் இறங்கி வந்து நம்மை சுகப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்வுகளோடு வந்திருக்கலாம், மனபாரத்தோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாத வேதனையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்ற ஆண்டவர், இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்ற ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்து நம்முடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும்படியாய், நம்முடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும்படியாய், நம்முடைய தளர்ந்து போன முழங்கால்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு நம் மத்தியிலே உண்டு என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு சுகம், இன்றைக்கு ஒரு பலன், இன்றைக்கு ஒரு மகிமை, இன்றைக்கு ஒரு கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகின்றது. அவருடைய ஆவியின் அபிஷேக தைலம் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கின்றதை உணர்வோம். நிரம்பின பாத்திரமாய், நிரம்பி பொங்கி வழிகின்ற பாத்திரமாய், தேவ பிரசனம் இறங்கின ஒரு திருச்சபையாய், அவருடைய மகிமையின் வேகம் நம்முடைய ஆலயத்தை மூடியிருக்கின்றதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பலனை தாரும் சுவாமி, இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நடப்பிக்கும்படியாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தாகத்தோடு யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் கேட்கிறோமோ இன்றைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோம், இன்றைக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய மகிமையின் வேகம் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்து, நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இன்றைக்கு அவருடைய ஆவியின் சகாயத்தினால் ஜூன் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இவரிடத்தில் 6 மாதங்கள் கடந்து போன சூழ்நிலை நம்மை மறவாமல் நிலைத்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய சோர்வுகளை எல்லாம், களைப்புகளை எல்லாம், உடைந்து போன நொறுங்கி போன உள்ளங்களை எல்லாம் பலப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஒரு புதிய பலனோடு, ஒரு புதிய ஆற்றலோடு, ஒரு உயிர் பெறச் செய்கின்ற அந்த உன்னத வல்லமையோடு கூட நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தவரை நோக்கி பார்ப்போம். வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவரே ஒரு விசையாய் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இன்றைக்கும் தாகத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் என்னை நிரப்பி என்னை பலப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட இன்றைக்கு ஆலயத்திற்குள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் சகாயத்தினால் நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அலங்கூட்டி எழுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஆனந்த தைலம் அபிஷேகமாய் எங்கள் மீது ஊற்றப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பலத்தோடு கூட நாங்கள் உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு அருள் தார். உடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே 30, 60, 100 பலனை கொடுக்கத்தக்கதாய் எங்களை பலப்படுத்துவதாக.
ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களாய் எங்களை மறு அர்ப்பணம் செய்ய உம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்துவதால் உம்முடைய தாசனை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை, ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். திருச்சபை ஆசீர்வதியும், திருச்சபையின் திருக்குடும்பங்களை ஆசீர்வதியும். பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். வாரத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு வந்திருப்பார்களானால் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தின்படி சந்தோஷமாய் கடந்து செல்வது செய்யும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேச இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.